மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாதம் அப்புறம் சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 12 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒரே சைஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு எப்பயுமே சின்ன கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் சென்டரில் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க, அப்போ தான் கத்திரிக்காய் எதுவுமே கருப்பாகாமல் இருக்கும். இப்போது நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நான் வதக்கிக்க போகிறேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். இப்போ தண்ணியிலேருந்து எடுத்து எண்ணெயில் சேர்க்கும்போது எண்ணெய் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. சிம்லே வச்சு கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். வதக்கும்போது இதை மெதுவாக கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா கலர் மாறும். இப்போ எல்லா கத்திரிக்காயும் நல்லா சூப்பராக வதங்கிருச்சு, ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வதக்கிய கத்திரிக்காய் எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் இப்போ பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும், நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் வதக்கினா எண்ணெயில் தான் குழம்பு வைக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். சோம்பு வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி இதில் 20 பல் பூண்டு சேர்க்குறேன். அப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 வெங்காயம் இருக்குது. இதை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். மிதமான தீயில் எல்லாத்தையும் வதக்கிக்குவோம். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி மூடி வச்சு வதங்கும் போது நல்லா மசிய வதங்கிடும், ரொம்ப சீக்கிரமாகவும் வதங்கிடும். அதனால் இதை மூடி வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குற டயத்தில் நம்ம தேங்காய் மசாலா பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணி தேங்காய் வச்சுருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி மையாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். தக்காளிலாம் நல்லா சூப்பராக மையாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் அடுத்ததாக நம்ம எல்லா மசாலா பொடியும் சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அப்புறம் மல்லிப்பொடி 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல மல்லிப்பொடி மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயிலே வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் மல்லித்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பின்னாடி இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே மிக்ஸி ஜாரில் குழம்புக்கு தேவையான அளவு 2 கப் அளவுக்கு தண்ணி கலந்து சேர்க்குறேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரணும். அதனால் இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குழம்பை கொதிக்க விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்கலாம். குழம்பெல்லாம் நல்லா கொதித்து திக்காக வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கத்திரிக்காய் வதக்கி தான் சேர்க்குறோம். அதனால் ரொம்ப நேரம் இதை வேக வைக்க வேணாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயிலே வேக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுக்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு. கத்திரிக்காயெலாம் சூப்பராக வதங்கி சூப்பராக இருக்குது.
இவ்வளோ தாங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கனால சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். நல்ல டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.